கடந்த மாதம் தொடங்கிய IPL தொடர் தற்போது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சென்னை, மும்பை, கொல்கத்தா அணிகள் புள்ளிப்பட்டியலில் கடைசி 3 இடங்களில் உள்ளன. இந்நிலையில் பெங்களூரு அணி தங்களை புண்படுத்திவிட்டதாக சென்னை அணி BCCI-யிடம் புகார் அளித்துள்ளது. 2 அணிகளும் சின்னசாமி மைதானத்தில் ஏப்ரல் 5ஆம் தேதி மோதின. இதில் பெங்களூரு அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. போட்டிக்கு நடுவே சென்னை வீரர்கள் களமிறங்கும் போது தோசை, இட்லி, சட்னி, சாம்பார் என்ற பாடலை பெங்களூரு DJ ஒளிபரப்பியிருக்கிறார். அத்துடன் சென்னை வீரர்கள் குறித்த DJ தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து சென்னை அணியின் CEO காசி விஸ்வநாதன், DJவின் வேலை ரசிகர்களை உற்சாகப்படுத்தி ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்குவதுதான். சொந்த அணிக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படுவதில் தவறில்லை. ஆனால் எதிரணி வீரர்களை கிண்டல் செய்வதும் அவர்களை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை கூறுவதும் ஏற்க முடியாதது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் எங்கள் வீரர்களுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நாங்கள் BCCI-க்கு கடிதம் எழுதியுள்ளோம். அவர்கள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு பெங்களூரு வீரர் ஜிதேஷ் சர்மா இந்த பாடலை பாடி சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானார். பதிலுக்கு சென்னை DJ சேப்பாக்கம் மைதானத்தில் ஜிதேஷ் அவுட் ஆன போது இந்த பாடலை ஒலிக்க விட்டார். அப்போது இதில் CSK அணி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இதுபோன்ற எதிரணி வீரர்களை கிண்டல் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தியது குறிப்பிடத்தக்கது.